ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன திரும்ப பண்ணுறேன், பாப்பாவுக்கு கூழ் காய்ச்சி கொடுப்பேன் சத்து மாவில். வாங்க எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். என்னடா இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. இதில் தான் இந்த துணியில் வந்து சத்து மாவை கொட்டி அதை தண்ணியில் இதை இப்படி கரைச்சி அது பாதி இதை மாவெல்லாம் இங்கே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணியில் கரைஞ்சி வந்துருக்கோம். அதை வச்சு நம்ம வந்து கூழ் காய்ச்சிட்ருக்கோம். காஞ்சிட்டு பார்த்தீங்களா. எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் கரெக்டாக வந்திருக்கான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய்ச்சி கொடுத்தாச்சு கையில். குடி. குடி. குடிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்னீங்கன்னு கூழ் காய்ச்சி எப்படி கொடுத்துருக்கேன். குடி. நல்லா ஆற்றி தான் கொடுத்துருக்கேன். ஆங்கிறா. குடி. எங்க வர அங்கிருந்தே குடி. குடி. அங்க பார்க்க வேண்டாம், இன்னைக்கு கூழ் பார்த்து குடி. கூழை குடி. கூழை கொட்டக்கூடாது, குடிக்கணும். ஏன்னா அத்தைங்கெல்லாம் திட்டுவாங்க. எனக்கு என்ன உண்மையே தான் திட்ட போறாங்க, என்னையும் திட்ட மாட்டேன். அவங்க சொன்னாங்கன்னு நான் அவனுக்கு காய்ச்சி கொடுத்துட்டேன். அவ்வளோதான் என் வேலை. மடியில் வந்து உட்காரணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி மடியில் உட்கார வச்சாச்சு. குடி. தெரியறானா தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்த்தா நான் குடிக்க போகிறேன். செம்மையாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட நினச்சேன் இன்னிலாம் நம்ம கெட்டிட்டோம், கூழ் வந்துருமா, கரெக்டாக வந்துருமா சத்து மாவு கூழ் அப்படின்னு. ஏன்னா ராகி மாவு அப்படி தான் பண்ணுவாங்க, துணியில் போட்டு தண்ணியில் வந்து கரைச்சி இது பண்ணுவாங்க. சரி, அதே மாதிரி இதையும் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து கூழ் காய்ச்சேன் சத்து மாவில். நான் வந்து துணியில் வந்து வடிகட்டாமல் சும்மா சத்து மாவு மட்டும் போட்டு இது பண்ணாதனால என்ன ஆச்சுன்னா, பாப்பாவுக்கு பாட்டிலில் வந்து அது வரல, கூழ் குடிக்க முடியல அவளுக்கு. பாருங்க, பாப்பா குடிச்சிட்டா. தெரியுதா, கொஞ்சம் குடிச்சா கொஞ்சோண்டு தான் இருக்குது, மறுபடியும் ஊற்றுக்கலாம். நீங்களும் வாங்க கூழ் குடிக்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, அவங்க தருண் சுந்தர் ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னெல்லாம் பற்றி பேசணும்னா அவங்களுக்கு என்ன அவங்க எவ்வளோ பெரிய சேனல் தெரியுமா, புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப தேங்க்ஸ். இதன் மூலயமா நான் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. நீங்களும் வாங்க கூழ் குடிக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன வீடியோனா, நம்ம கமெண்ட்ஸ் வீடியோ தான். எல்லோரும் பயந்துடாதீங்க, நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது. பாய்.